ஸ்கூல்ஸ் திறக்க போகுது. விமானத்தை ஓடுதளத்தில் ஸ்ட்ரைட்டாக நிறுத்துவாங்க. கொஞ்சம் கோணனா கூட முதல் கோணல் முற்றிலும் கோணமாக மாறிடும். ஸோ பள்ளிக்கூடத்தில் முதல் நாள் அன்னைக்கு நீங்கள் உங்களை ப்ராப்பராக ஓரியன்டேஷன் பண்ணுறதுக்கு சில டிப்ஸு. போன வருஷம் எப்படி படித்தோம், எப்படி படிக்கலை, அதை பற்றி கவலையெல்லாம் விட்டுருங்க. இந்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க. புது பேப்பர், புது நோட்புக்கு, உங்களுடைய லட்சியத்தை எழுதுங்க. ஒரு லட்சியம் உருப்படியாக எழுதி வைங்க. இன்னிலேருந்து புது வாழ்க்கை ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் எவ்ரிதிங் நியூ. பள்ளிக்கூடத்துக்கு ரெகுலராக சரியான நேரத்துக்கு வாங்க. இந்த ஆண்டு ஒரு நாள் கூட நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகலைங்கிற நிலைமை வரக்கூடாது. வீட்டில் கூட திருவிழா இருக்குது, இல்லாட்டி இங்கே ஒரு ஊருக்கு போகணும், இல்லாட்டி கல்யாணம் கருமாதின்னு கூப்பிட்டா கூட எங்கேயும் போகாதீங்க. தினமும் போங்க. நல்ல நல்ல பழக்கங்கள், சரியான நேரத்துக்கு வர்றது, வாசிக்கிறது, எழுதுறது, காது கொடுத்து கேட்கறது, இதெல்லாம் நீங்கள் பழகிக்கோங்க. மூணாவது, உங்கள் கூட உட்காந்துருக்கிற மற்ற சக மாணவர்கள், அவங்க தான் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து, உங்களுடைய போர் வீரர்கள். அவங்கள நியாயமாக நடத்துங்க, அவங்கள மதியுங்க. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பெரிய லட்சியத்தோடு இருப்பாங்க, அவங்க கூட நட்பு பாராட்டுங்க. ஒரு சிலர் சின்ன காலித்தனமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க கூட போய் சேர்ந்துடாதீங்க. அவனும் கெட்டுருவான், நீங்களும் கெட்டுருவீங்க. உங்கள் உண்மையான நண்பர்கள் இவங்க தான் உங்களுடைய ரியல் ஒர்த், நெட் ஒர்த். யுவர் நெட் ஒர்த் இஸ் யுவர் நெட்வொர்க். அவங்கெல்லாம் கான்டாக்ட் கிடையாதுங்க, அவங்கெல்லாம் கனெக்ஷன்ஸ். அதை புரிஞ்சுக்குங்க. இறுதியாக பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த அன்னையிலிருந்து கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க. இது என்ன, ஏது, எப்படி அப்படிங்கிற கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்காதவன் மாணவனே அல்ல. கேள்வி கேட்காதவன் படிக்கவும் முடியாது, அவன் படிக்கவும் தேவையில்லை அப்படின்னு ஒரு பெரிய அறிஞன் சொல்கிறான். பி கியூரியஸ். ஒரு மாணவனுடைய ஹால்மார்க், அவனுடைய அடிப்படை தகுதியை கேள்வி கேட்கும் தன்மை. இவ்வளவு பண்ணுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய வெற்றிகரமான ஆண்டாக மாறும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.